வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திரைப்படம் பற்றிய வினாக்கள். ஒரு 3 கேள்விகளில் ஒரு 15 கேள்வி பதில்களை நாம் பார்க்க போகிறோம் இன்றைய வீடியோவில். இந்த திரைப்படம் பற்றிய குறிப்புகள் இதுக்கு முன்னாடியே திரைப்படம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வீடியோ கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் பேசும் படம், உலக அளவில் முதல் பேசும் படமாக எது கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தி ஜாக், தி மதர், தி ஜங்கிள். ஃபஸ்ட்டு தி ஜங்கிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்திய அளவில் முதல் ஆங்கில படமாக கருதப்படுது. முதல் ஆங்கில படமாக கருதப்படுவது தி ஜங்கிள். இது 1952 வந்திருக்கு. 1952 வந்திருக்கு தி ஜங்கிள். முதல் ஆங்கில படமாக இந்திய அளவில் சொல்கிறாங்க. ஆனால் வருஷத்தை பாருங்கள், 1952. சரி, அடுத்தது என்னது? தி மதர். தி மதர் அப்படிங்கிறது 1926 வந்துருச்சு. 1926 வந்துருச்சு. அது ரஷ்ய நாட்டில் வந்திருக்கு. அதை எடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் புதுக்கின். ஆனால் அது பேசும் படம் அல்ல. அது என்னது? பேசு படம் அல்ல. சரி, அப்போ இது ரெண்டுமே இல்லை. அப்போ தி ஜாக். அப்போ தி ஜாக் அப்படிங்கிறது 1927 வந்திருக்கு. அமெரிக்காவில் வந்திருக்கு. இதுதான் முதல் பேசும் படம். உலக அளவில் முதல் பேசும் படமாக கருதப்படக்கூடியது தி ஜாக். சரிங்களா? இதுதான் 1927. ஸோ முதல் பேசும் படம் அப்படிங்கிறது உலக அளவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தி ஜாக். அதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது போலாமா? 2வது கொஸ்டின் பாருங்கள். முதல் மௌனப்படம் இந்திய அளவில். முதல் மௌனப்படம் இந்திய அளவில் எதுன்னு கேட்டால் எல்லாருமே மேக்ஸிமம் சொல்லிடுவாங்க ராஜா ஹரிச்சந்திரா. அது எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது 1913. 1913. அதை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் தாதா சாஹிப் பால்கே. இது எல்லாருமே சொல்லிடுவாங்க. அப்போ அந்த கீசகவதம் ஆலமாரா அப்படிங்கிறது குழப்பருக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கீசகவதம் அப்படிங்கிறது 1917 வந்திருக்கு. 1917 வந்திருக்கு. அதை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் நடராஜ முதலியார். கீசகவதம். ஆலம் ஆரா அப்படிங்கிறது 1931 வந்திருக்கு. அதை இயற்றியவர் ராணி அம்மையார். அதுதான் என்னது? பேசும் படம். இப்போது இந்திய அளவில் பேசும் படம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம். ஆலம் ஆரா அப்படிங்கிறது பேசும் படம். அப்போ முதல் மௌனப்படம் அப்படிங்கிறது பார்க்குற போது ராஜா ஹரிச்சந்திரம். இதில் 2 கேள்விகள் பார்த்தாச்சு. இது எந்தெந்த வருஷம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ராஜா ஹரிச்சந்திரா 1913. அதை அப்படியே திருப்பி போடுங்க. ஆலமாரா 1931. கீசகவதம் நடராஜ முதலியார் இயற்றியது. அது 1917 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது முதல் மௌனப்படம், அப்புறம் முதல் பேசும் படம் எல்லாமே பார்த்துட்டோம். இனி அடுத்த கேள்விக்கு போகலாம். முதல் வண்ணப்படம் தமிழக அளவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தமபுத்திரன், அலிபாபாவும் 40 திருடர்களும், ராஜராஜ சோழன், மாயவன். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உத்தமபுத்திரன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அது இரட்டைய டபுள் ஆக்ஷன் படம் தான். என்னது? உத்தமபுத்திரன் அப்படிங்கிற படம். அப்போது வண்ணப்படம் அப்படின்னு பார்க்குற போது என்னென்னு வரலாம்? ராஜராஜ சோழன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சினிமா ஸ்கோப்பில் வந்த படம். ஃபஸ்ட்டு பெரிய திரையாக இருக்கும். அந்த ஒரு சினிமா ஸ்கோப்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த படம் தான் என்னது? ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது சினிமா ஸ்கோப்பில் முதல்ல வந்த படம் தான் ராஜராஜ சோழன். சரி, அப்போ அது என்ன? இந்த மாயவன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் சண்டை படம். முதல் ஃபைட் சீன் வச்ச படம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? உத்தமபுத்திரன் அப்படிங்கிறது இரட்டை வேடம் டபுள் ஆக்ஷன் படம்னு பார்த்துட்டோம். ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது சினிமா ஸ்கோப் படம்னு பார்த்துட்டோம். மாயவன் அப்படிங்கிறது முதல் ஃபைட் படம் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போது முதல் வண்ணப்படம் அப்படிங்கிறது தான் என்னது? அலிபாபாவும் 40 திருடர்களும். முதல் வண்ணப்படம் தமிழக அளவில் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே ஒரு 3 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். 3 கொஸ்டினில் ஒரு 15க்கு மேலே நம்ம கேள்விக்குண்டான பதிலும் பார்த்துட்டோம். சரி, ஒரு கேள்வியோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தமிழ்நாட்டின் சினிமாவிற்கு அடையாளமாக கருதப்படுவது எது? இது என்னங்கிறது நீங்கள் ஆன்சர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி நீ அடுத்து வர வீடியோக்குள்ள வானொலி, தொலைக்காட்சி இதை பற்றின கேள்விகள் ஒரு 3 கேள்வி 5 கேள்வி எடுத்துகிட்டு ஒரு 20 கேள்விக்குண்டான கேள்வி பதில்களை பார்க்கக்கூடிய வகையில் அமையும். இது எப்படின்னா நீங்கள் முதல்ல படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இதை தான் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் 10 கேள்விகள் மனசில் பதியிற மாதிரி அமையும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டு இன்னொரு தடவை கேள்விகளை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உங்கள் மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். நன்றி.